நீங்க எடப்பாடி போயிட்டு அவர் டூர் முடியட்டும். விஜயோட டூர் ஆரம்பிக்கும். விஜயோட டூர் ஆரம்பிக்கிறப்போ, திமுகவா விஜயாங்கிற ஒரு சூழ்நிலை சில இடங்கள்ல நடக்கும். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஓ! நீங்க செகண்ட் டெல்டால பிளேஸ்க்கு அவங்க ஆமா, ஆமா. வருவாங்கன்றீங்க. ஆமா கொங்குல உள்ள அந்த அதிருப்தி எல்லாம் அநேகமா விஜய்க்கு தான் போகும். நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதிமுக அதிருப்தி எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாத்திட்டயுமே கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. திமுகவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அடுத்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இங்க வேற வழி இல்ல. எடப்பாடியை நம்பியோ, அதிமுகவை நம்பியோ கொங்கு இனி கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றாங்க. இது வந்து மிகப்பெரிய பிளஸ் திமுகவுக்கு. ஒருவேளை கடுமையா அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வழி இல்ல. செகண்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து விஜய் தான். கொங்குல சொல்றேன். ஆமாங்க, எடப்பாடி சில பேரை வந்து சுத்தமா ஓரம் கட்டுறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்ல. திமுகவுக்கு போ முடியாது. ஒரு வருத்தங்கள் கூட இருக்கலாம். ஸோ அவங்க விஜய்கிட்ட போவாங்க. அதனால நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். 2ஆம் கட்டமா வர்றது விஜய்க்கான ஆப்ஷன் நெறைய இருக்கு. அவர் டூருக்கு அப்புறம் பெரிய மாற்றம் இருக்கும். அதிமுக கரையுதுங்கிறது கண்கூடா தெரியும். விஜயோடைய ஒரு டூருக்கு அப்புறம்.